பெறணும்னு நினைக்கிறோம். அது அடிப்படை ஆசை. என்னுடைய ஆசை மாத்திரம் கிடையாது, இங்கே இயக்கத்தோழர் அனைவருடைய ஆசைன்னு சொல்லிட்டு அப்போ ஒரு விளக்கத்தை சொல்கிறேன். உடனே அடுத்த கேள்வி, அப்போ இத்தனை சீட் நீங்கள் நிற்க போகிறீங்க, இப்போ நம்பரை கூட சொல்கிறதுக்கு யோசிக்கிறேன் பாருங்க. ஏன்னா இது சொன்னால் அப்படியே கட் பண்ணி எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டுறாங்க. கூட்டணி ஆட்சி குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு மதிமுக எம்பி துரை வைகோ பதிலளித்துள்ளார். இது வெளி உலகத்துக்கு போகுது. இப்போ ஒரு தவறான பல சித்தரிப்புகள் ஓடிட்டு இருக்கு. இப்போ நாங்கள் அதுக்கெல்லாம் பதிலே கொடுக்கல. நாங்கள் ஒரு ஸ்மியர் கேம்பெயின், ஆங்கிலத்தில் ஸ்மியர் கேம்பெயின், அவதூறு பிரச்சாரம்னு சொல்லுவாங்க. அதில் ஒன்று என்னன்னா, நாங்கள் ஏதோ சொல்லி தான் இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சது மாதிரி ஒரு சொல்கிறாங்க. உங்களை மாதிரி பத்திரிகையாளர் சந்திப்பில் திருச்சியில் வச்சு அவங்க கேட்குறாங்க, எங்க விசிகே இவ்வளோ கேட்குறாங்க, காங்கிரஸ் இவ்வளோ கேட்குறாங்க, சிபிஎம் இவ்வளோ கேட்குறாங்க, சிபிஐ இவ்வளோ நீங்கள் மாத்திரம் ஏங்க சும்மா இருக்கீங்க அப்படின்னு உங்களை மாதிரி ஒரு நபர் தான் கேட்குறாரு. அப்போ நான் கேட்கும்போது ஒவ்வொரு இயக்கத்துக்கும் அந்த விருப்பம் இருக்காங்க. அந்த இயக்கத்தினுடைய நிர்வாகிகள் பொறுத்த வரைக்கும், தொண்டர்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும், ஒரு விருப்பம் இருக்கும். அது அவங்களுடைய இது. எங்களை பொறுத்த கேட்டோன்னா எங்களுக்கு அங்கீகாரம், எங்கள் அங்கீகாரத்தை இழந்தோம். நாங்கள் எப்படி விசிகேக்கு போய் அங்கீகாரம் கிடைச்சதோ அது மாதிரி மாதிமுக இழந்த அங்கீகாரத்தை நாங்கள் பெறணும்னு நினைக்கிறோம். அது அடிப்படை ஆசை. என்னுடைய ஆசை மாத்திரம் கிடையாது, இங்கே இயக்கத்தோழர் அனைவருடைய ஆசைன்னு சொல்லிட்டு அப்போ ஒரு விளக்கத்தை சொல்கிறேன். உடனே அடுத்த கேள்வி, அப்போ இத்தனை சீட் நீங்கள் நிற்க போகிறீங்க, இப்போ நம்பரை கூட சொல்கிறதுக்கு யோசிக்கிறேன் பாருங்க. ஏன்னா இது சொன்னால் அப்படியே கட் பண்ணி எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டுறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நாங்கள் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய பங்களிப்பு கண்டிப்பாக இருக்கும். கூட்டணி தலைமைக்கு எங்களுக்கு என்னன்னா, எங்களுடைய மதிமுகனால இந்த கூட்டணி வலுப்பெறணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அதுக்குள்ள தேர்தல் நேரத்தில் இனி அந்த பேச்சுவார்த்தைகள், தொகுதி பங்கீடு, அந்த இதெல்லாம் பேச்சுவார்த்தை நடக்கும் பொழுது எங்களுடைய இயக்க தலைமை அவங்க கூட்டணி தலைமையிட்ட பேசுவாங்க. பேசி கண்டிப்பாக அதுக்கு முடிவு வரும். அது கூட்டணி ஆட்சி பொறுத்த வரைக்கும் அது சாத்தியப்படாதுங்கிறது சொன்னது இந்த கூட்டணி இந்த இயக்கங்கள்லேயே முதல் இது நாங்கள் தான். நான் தான் சொன்னேன். இன்ஃபேக்ட் அது 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பேச்சு இந்த சப்ஜெக்ட் வரும்போது கூட்டணி ஆட்சின்னு சொல்லும்போது இது தேவையில்லாத குழப்பங்களை உருவாக்குவது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி ஆட்சி அது சரியாக வராது. அது நம்ம தமிழ்நாடு அரசு அது பழக்கப்படலை. புதுசாக கூட்டணி ஆட்சின்னு சொல்லும்போது தேவையில்லாமல் ஒரு கூட்டணிக்குள்ள குழப்பத்தை உருவாக்கக்கூடிய சூழல் அது நம்மளால வரக்கூடாது. அதனால மதிமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சி பற்றி நாங்கள் கேட்கவும் கிடையாது. அதை நாங்கள் அந்த மாதிரி நிலைப்பாடு நாங்கள் ஆதரிக்கவும் இல்லைன்னு நான் சொல்லியிருந்தேன். நான் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.